ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம 5 விதமான மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். முதல்ல கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கேரட் இந்த சைஸ்ல எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜூஸர் இல்லைனா மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்ப கட் பண்ணி போட்டாச்சு. இதுல நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்ச குளிர்ந்த பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் சேர்க்கறதுனால நல்லா கிரீமியா இருக்கும். தேவைப்பட்டா கூடுதலாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல ஐஸ்கிரீம்லாம் சேர்க்கறதுனால கேரட் சாப்பிடாத குழந்தைகள் கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க. மில்க் ஷேக் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக மேல கொஞ்சமா கேரட் துருவி சேர்த்துக்கிறேன். இவ்வளவுதான் கேரட் மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ரொம்ப ஹெல்தியான பேரிச்சம்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுல 5 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல இந்த பேரிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா குளிர்ந்த பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் ஷேக்ல எல்லாம் சேர்க்கக்கூடிய பால் பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஃப்ரிட்ஜ்ல வச்ச குளிர்ந்த பாலா இருக்கணும். இப்போ இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பேரிச்சம்பழத்திலையும் இனிப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் போல வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சமா சாக்லேட் சிரப் எடுத்துட்டு கிளாஸ்ல இந்த மாதிரி ஊத்தி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மில்க் ஷேக்கை கிளாஸ்ல ஊத்திக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு டேட்ஸை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான டேட்ஸ் மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இதுல நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அதுல இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் ஊத்திக்கலாம். நல்லா கூலா இருக்கக்கூடிய பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் போல வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேல கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்திட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இவ்வளவுதான் டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நல்லா கூலா இருக்கக்கூடிய பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் ஊத்திக்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஊத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. கிளாஸ்லயும் கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்திட்டு லைட்டா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டேஸ்டியான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல 4 ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். அதுல நல்லா கூலான பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டு மில்க் ஷேக் மேல போட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மில்க் ஷேக்ஸ்ல எல்லாம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரொம்ப கூலான பால் யூஸ் பண்ணதுனால ஐஸ் கியூப்ஸ் சேர்க்கல. இந்த ஈஸியான மில்க் ஷேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.